ஸ்ரீ காசி காண்டம் 21ஆம் அத்தியாயம். துருவ சுவாமியின் கதை. ஸ்ரீ மகாவிஷ்ணுவை குறித்த துருவ சுவாமியின் புகழாரம். துருவ சுவாமி கூறினார், ஹிரண்ய கர்ப்பனே, தங்க முட்டை போன்றவரே, அனைத்து வகையான ஆத்யாத்மிகம் ஆதி பௌத்திகம் படைப்பின் செயல்பாட்டை செய்பவரும், தங்கத்தை தனது விந்துவாக கொண்டவரும், தங்கத்தை வழங்குபவருமான தமக்கு வணக்கம். அனைத்து உயிரினங்களின் அழிவுக்கும் காரணமான ஹரனின் உருவில் உள்ள இறைவனுக்கு வணக்கம். அனைத்து உயிரினங்களையும் கட்டுப்படுத்துபவருக்கு, அனைத்து பெரிய உயிரினங்களின் ஆன்மாவிற்கு வணக்கம். வாழ்வாதாரத்திற்கு காரணமான ஸ்ரீ மகாவிஷ்ணு அனைத்தும் நிறைந்தவர், சக்தி வாய்ந்தவர், தங்களுக்கு வணக்கம். தாகத்தை உலக விவகாரங்களுக்காக அளிப்பவர், பெரும் சுமையை தாங்குபவர், பூமியின் தெய்வீக கேளல் வடிவம் கொண்ட பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு வணக்கம். தைத்தியர்களின் பெரிய காட்டில் காட்டுத்தீயின் வடிவத்தில், தைத்தியர்களின் வடிவத்தில் மரங்களை வீழ்த்திய கோடரியாக உள்ள தங்களுக்கு வணக்கம். உங்கள் கையில் சார்ந்த வில்லை வைத்திருக்கும் தங்களுக்கு வணக்கம். கதாயுதத்தை வைத்திருப்பவரே, கௌமோதகி கதாயுதத்தை பிடிப்பதில் உறுதியாக ஈடுபட்ட விரல்களை கொண்ட தங்களுக்கு வணக்கம். பெரிய தனுஜர்களை அழித்ததற்காக வாளை நந்தகத்தை வைத்திருப்பவருக்கு வணக்கம். ஸ்ரீயின் துணைவியான அதிர்ஷ்ட தேவி தங்களுக்கு வணக்கம். சக்கரத்தை ஏந்தியவருக்கு வணக்கம். பூமியை தாங்கும் தெய்வீக கேளல் வடிவம் கொண்ட பகவானாக இருக்கும் பெரிய ஆன்மாவிற்கு வணக்கம். திருக்கரத்தில் தாமரை மலரை வைத்திருப்பவரும், ஸ்ரீ மகாலட்சுமி தேவியின் மையல் நாயகரும், மீன் போன்ற வடிவங்களில் இருக்கும் இறைவனுக்கு வணக்கம். மார்பில் கௌஸ்துப ரத்தினத்தை அணிந்த தங்களுக்கு வணக்கம். வேதாந்தத்தின் மூலம் மற்றும் புரிந்து கொள்ளக்கூடிய இறைவனுக்கு வணக்கம். ஸ்ரீவத்சம் கொண்ட இறைவனுக்கு வணக்கம். கியூனஸ் வடிவத்தில் இருக்கும் இறைவனுக்கு வணக்கம். பண்புகளுடன் மற்றும் இல்லாமல் இருப்பவருக்கு வணக்கம். தொப்புளில் தாமரை மலரை வைத்திருப்பவருக்கு வணக்கம். பாஞ்சஜன்ய சங்கத்தை வைத்திருப்பவருக்கு வணக்கம். வாசுதேவரே, அன்னை தேவகியை மகிழ்விப்பவரே, தங்களுக்கு வணக்கம். பிரத்யும்னனுக்கு நமஸ்காரம். அனிருத்தனுக்கு வணக்கம். சானூரனை கொன்றவனுக்கு நமஸ்காரம். தாமோதரரே, ரிஷிகேசரே, கோவிந்தரே, அச்சுதரே, மாதவரே, உபேந்திரரே, கைடவரின் எதிரியே, மதுவை கொன்றவரே, அதோக்ஷஜரே, நாராயணரே, தமக்கு வணக்கம். நரகனை அழிப்பவரே, நரகனான அசுரனை அழிப்பவரே, பாவங்களை அழிப்பவரே, வாமன மூர்த்தியே, தமக்கு வணக்கம். ஸ்ரீஹரியே, தமக்கு வணக்கம். சௌரிராஜரே, தமக்கு வணக்கம். எல்லையற்றவரே, தமக்கு வணக்கம். அனந்த அரவ சேஷம் உடன் இறைவனுக்கு உங்கள் மஞ்சத்திற்காக வணக்கம். தேவி ருக்மிணியின் நாயகரான தங்களுக்கு வணக்கம். ருக்மியை அடக்கியவருக்கு வணக்கம். சைத்திய சிசுபாலனை கொன்ற உங்களுக்கு வணக்கம். அசுரர்களின் எதிரி, சூரர்களின் எதிரிகளின் எதிரி, பேரானந்தம் கொண்ட முகுந்தரே, தங்களுக்கு வணக்கம். கோமாளி நந்தரின் விருப்பமான அன்பிற்கு வணக்கம். தாமரை கண்ணனுடைய முன்னணி தனுஜர்களை அழிப்பவருக்கு வணக்கம். கோமாளியின் வடிவத்தில் இறைவனை புல்லாங்குழல் வாசிப்பவருக்கு வணக்கம். கோமாளிகளின் மையல் நாயகருக்கு மீண்டும் மீண்டும் வணக்கம். ரகுவின் குடும்பத்தின் முன்னணி உறுப்பினரான ஸ்ரீ ராம ராகவருக்கு வணக்கம். கேசியை கொன்றவருக்கு வணக்கம். ராவணனின் எதிரியே, விபீஷ்ணாழ்வாருக்கு அடைக்கலம் அளிப்பவரே, பிறக்காதவரே, வெற்றிக்கு ஆதாரமானவரே, போரிடுவதில் வல்லவரே, தம்மை வணங்குகிறேன். ஷண ஒரு கணம் போன்ற காலம் வடிவத்திற்கு வணக்கம். பல்வேறு வடிவங்களை ஏற்றுக்கொள்பவர், சார்ந்த வில்லை ஏந்தியவர், கதாயுதம் மற்றும் சக்கராயுதத்தை ஏந்தியவர், திரளான தைத்தியர்களை அடக்குபவர், பலபத்ரருக்கு வணக்கம். அரக்கன் பலனின் எதிரிக்கு அன்பானவன், பலியின் யாகத்தை அளிப்பவனே, தங்கள் பக்தர்களுக்கு வரங்களை அளிப்பவரே, தங்களுக்கு வணக்கம். ஹிரண்யகசிபுவின் மார்பை கிழித்த பகவானே, போர்களை விரும்புபவரே, பிராமணர்களிடம் கருணை காட்டும் தலைவரே, பசுக்கள் மற்றும் பிராமணர்களின் நலனை ஏற்படுத்தும் பகவானே, நீதியின் உருவமாகிய தமக்கு வணக்கம். சத்வகுணம் கொண்டவரை வணங்குகிறேன். 1000 தலைகள் கொண்டவரை வணங்குகிறேன். உயர்ந்த புருஷருக்கு வணக்கம்.
1000 அதாவது எண்ணற்ற விழிகளை கொண்டவரே, 1000 பாதங்களை கொண்டவரே, 1000 கதிர்களை கொண்டவரே, 1000 வடிவங்களை கொண்டவரே, பகவான் ஸ்ரீஹரி ஸ்ரீ மகாலட்சுமியின் நாயகரே, தியாகத்தின் தெய்வமே தமக்கு வணக்கம். வேதங்கள் மூலம் மட்டுமே உருவத்தை புரிந்து கொள்ளக்கூடிய பகவானே, வேதங்கள் பிரியமானவையே, அறிவு மற்றும் உணர்வு வடிவத்தின் தலைவரே, வேதங்களை அறிவிப்பவரே, நல்ல நடத்தை கொண்டவர்களின் பாதையில் செல்லும் இறைவனுக்கு வணக்கம். விகுந்தனின் மகனே தமக்கு வணக்கம். வைகுந்தத்தில் வசிக்கும் இறைவனுக்கு வணக்கம். கருடனில் நகரும் இறைவனுக்கு, வேதங்களில் பாடப்பட்ட இறைவனுக்கு வணக்கம். விஸ்வக்சேனரே, ஜனார்த்தனரே, பிரபஞ்சத்துடன் அடையாளம் காணப்பட்ட தமக்கு வணக்கம். உண்மை உள்ளவருக்கு, சத்தியத்தை விரும்பும் இறைவனுக்கு வணக்கம். கேசவருக்கு வணக்கம். மாயையை கட்டுப்படுத்தும் தங்களுக்கு, வேதங்களை பாடும் தங்களுக்கு வணக்கம். துறவரத்தில் பலனை அளிக்கும் தங்களுக்கு வணக்கம். புகழுக்கு தகுதியான இறைவனுக்கு வணக்கம். புகழின் ஆளுமை, பக்தர்களின் புகழில் ஆர்வமுள்ள இறைவனுக்கு, வேதங்களின் வடிவத்தில் வேதங்களின்படி வாழ்க்கையை நடத்துவதில் மகிழ்ச்சி அடைந்த தங்களுக்கு வணக்கம். முட்டையில் பிறந்த உயிரினங்களுடன் பேன்கள் போன்றவை அடையாளம் காணப்பட்ட தங்களுக்கு வணக்கம். வியர்வையிலிருந்து பிறந்த தங்களுக்கு வணக்கம். கருப்பையில் பிறந்த தங்களுக்கு வணக்கம். உத்பிஜா முளைக்கும் தாவரங்களின் வடிவத்தில் இருக்கும் தங்களுக்கு வணக்கம். தேவர்களில் தாங்கள் தேவேந்திரனின் வடிவத்தில் இருக்கிறீர்கள். கோள்களில் தாங்கள் சூரியன், உலகங்களில் தாங்கள் சத்தியலோகம், கடல்களில் தாங்கள் திருப்பார்கடல், ஆறுகளில் தாங்கள் சொர்க்க கங்கை, ஏரிகளில் தாங்கள் மானச ஏரி, மலைகளில் தாங்கள் இமயமலை, பசுக்களில் தாங்கள் ஆசைகளை தரும் தெய்வீக பசுவான காமதேனு, உலோகங்களில் தாங்கள் தங்கம், விலை மதிப்பற்ற கற்களில் தாங்கள் படிகம், மலர்களில் தாங்கள் நீல தாமரை ஆவீர், மரங்கள் மற்றும் தாவரங்களில் தாங்கள் திருத்துழாய் துளசி என்று அழைக்கப்படும் தாவரமாவீர். அனைவராலும் வணங்கப்பட வேண்டிய கற்களில் தாம் சாலக்கிராம கல், புனிதமான முக்தியளிக்கும் இடங்களில் தாம் காசி, புனித உலகங்களில் தாம் பிரயாகமாவீர்கள். வண்ணங்களில் தாம் வெண்மையானவர், இரு பாதங்களில் தாம் பிராமணர். பகவானே, பறவைகளில் தாம் கருடாழ்வார், அனைத்து செயல்களிலும் தாம் உரையாடலாகிய பேச்சு சக்தி ஆவீர்கள். வேதங்களில் தாம் உபனிஷதங்களின் வடிவம், மந்திரங்களில் தாம் பிரணவம் அதாவது ஓம்காரம், எழுத்துக்களில் நீ ஆ என்ற எழுத்து மற்றும் தியாக மனிதர்களில் தாம் சோமனின் வடிவம், சுடர்மிக்கவற்றில் தாம் நெருப்பு, பொறுமை உள்ளவர்களில் தாம் மன்னிப்பு, பூமியின் நன்கொடையாளர்களில் தாம் பர்ஜன்யத்தின் மழையை தரும் மேகம், தலைமை தெய்வம், புனிதமானவற்றில் தாம் பெரியவராவீர்கள். அனைத்து ஆயுதங்களிலும் தாம் வில்லாவீர்கள். வேகத்தில் நகர்பவர்களில் தாம் காற்றாவீர்கள். புலன்களில் தாம் மனமாவீர்கள். அச்சமற்றவர்களில் தாம் கரமாவீர்கள். ஏனெனில் உடல் ஆபத்தின் போது அனைவரும் தங்கள் கரங்களை எதிர்த்து உயர்த்துவார்கள். தங்களை சூழ்ந்திருப்பவர்களில் தாகாயமும் தாமே ஆன்மாக்களில் பரம ஆன்மா ஆவீர்கள். பகவானே, அனைத்து தினசரி சடங்குகளிலும் தாமே விடியற் காலையிலும் அந்தி சாயும் போது செய்யப்படும் சந்தியா பிரார்த்தனை ஆவீர்கள். புனித யாகங்களிலே தாமே அஸ்வமேத யாகம் என்றழைக்கப்படும் குதிரை யாகம் ஆவீர். பரிசுகளில் தாமே பயத்திலிருந்து விடுபடும் பரிசு, கையகப்படுத்துதல்களில் தாமே ஒரு மகனின் பிறப்பு. பகவானே, பருவங்களில் தாமே வசந்தமாவீர். யுகங்களில் தாமே முதல்வன். கிருத்த யுகம், சந்திர தினங்களில் தாமே அமாவாசை, குஹு நட்சத்திரங்களில் தாமே புஷ்யர் மற்றும் அனைத்து புனித தினங்களில் தாமே ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு கோள்களின் பெயர்ச்சி. யோகங்களில் கிரகங்கள், நட்சத்திரங்கள் போன்றவற்றின் சேர்க்கைகள். தாமே வியாதி பாதர். புற்களில் தாம் குசப்புல். அனைத்து முயற்சிகள் அல்லது புனித நலன்களில் புருஷார்த்தர்கள் தாமே ரட்சிப்பு. இறைவனே, பிறக்காத இறைவனே, அனைத்து நோக்கமுள்ள செயல்களிலும் தாமே நீதிமான் என்ற எண்ணம். அனைத்து மரங்களிலும் தாமே அஸ்வத்த மரம் மற்றும் கொடிகளில் தாமே சோமபடர். அனைத்து சுத்திகரிப்பு பொருள்களிலும் தாமே பிராணாயாமம்.
அனைத்து லிங்கங்களில் தாமே மகிமையான விஸ்வேஸ்வர லிங்கமாவீர்கள். அனைத்தையும் வழங்குபவர். அனைத்து நட்புள்ளவர்களிலும் தாமே சிறந்த நட்பாவீர். அனைத்து உறவினர்களிலும் தாமே தர்மம் புண்ணிய செயலாவீர். நாராயணரே, அசையும் மற்றும் அசையாத உயிரினங்கள் உட்பட உலகம் முழுவதும் தம்மை தவிர வேறு எதுவும் இல்லை. தாமே தாய், தாமே தந்தை, தாமே மகன், தாமே ஒரு பெரிய சொத்து, தாமே அனைத்து மகிழ்ச்சியையும் அடைபவர், தாமே ஆயுட்காலம், தாமே வாழ்க்கையின் எஜமானன் ஆவீர்கள். அதுதான் தம் நாமம் பாடப்படும் புனிதமான சொற்பொழிவு. அதுதான் தமக்காக அர்ப்பணிக்கப்பட்ட உண்மையான மனம். அதுதான் தமக்கு அர்ப்பணிக்கப்படும் உண்மையான செயல். அதுதான் தம்மை நினைவு கூறும் தவம். தமக்காக செலவிடப்படும் செல்வந்தர்களின் செல்வம் தூய்மையானது. தாம் போற்றப்படும் போது அது மட்டுமே பலனளிக்கும் நேரம். ஜிஷ்ணுமூர்த்தியே, தாம் இதயத்தில் இருக்கும் வரை வாழ்க்கை நன்மை பயக்கும். தம் பாதங்களில் புனித நீரை வழிபாட்டில் உட்கொள்வதன் மூலம் நோய்கள் அழிந்துவிடும். கோவிந்தரே, பல பிறவிகளில் செய்த அனைத்து பெரிய பாவங்களும் பிராமண கொலை போன்றவை. வாசுதேவரே, தம் நாமத்தை உச்சரிப்பதன் மூலம் உடனடியாக அழிக்கப்படுகின்றன. ஐயகோ மனிதர்களின் பெரிய மாயை! ஐயகோ பரிதாபம்! மனிதர்கள் வாசுதேவரை இழிவுபடுத்தி வேறு இடங்களில் முயற்சி செய்யும் தவறு. இது மட்டுமே மகிழ்ச்சிக்கும் மங்களத்திற்கும் உகந்தது. இது மட்டுமே செல்வத்தை ஈட்டுதல். இது வாழ்க்கையின் பலன், அதாவது தாமோதரரை மகிமைப்படுத்துதல். அதோக்ஷஜரை தவிர வேறு பெரிய பக்தி செயல் இல்லை. நாராயணரை விட பெரிய செல்வம் இல்லை. கேசவரை தவிர வேறு உண்மையான ஆசை இல்லை. ஸ்ரீஹரியை விட்டு வெளியேற இடமில்லை. இதுவே மிகப்பெரிய இழப்பு. இதுவே மிகப்பெரிய தொல்லை. இதுவே துரதிருஷ்டவசத்தின் உச்சம். எனவே ஒருவர் மூலம் ஒருவர் வாசுதேவரை நினைவில் கொள்ளவில்லை. ஸ்ரீஹரியை சாந்தப்படுத்துவதனால் என்ன சாதிக்க முடிகிறது? இது மகன்கள், நண்பர்கள், வாழ்க்கை துணைவர்கள், செல்வங்கள், ராஜ்யம், சொர்க்க இன்பங்கள் மற்றும் இறுதி முக்தியை அளிக்கிறது. இது பாவத்தை நீக்குகிறது, நோய்களை அளிக்கிறது, மனவேதனைகளை கட்டுப்படுத்துகிறது. இது விரைவில் பக்தியை அதிகரிக்கிறது மற்றும் விரும்பியதை நிறைவேற்றுகிறது. இறைவனின் 2 பாதங்களில் அசைக்க முடியாத தியானம் மிகவும் சிறந்தது. அது ஒரு பாவியால், அதுவும் சாதாரணமாக செய்யப்பட்டாலும், அது தனக்கு மிகப்பெரிய நன்மையை தருகிறது. மிகவும் ஆழ்ந்த தியானத்தின் போது பகவான் ஸ்ரீஹரியின் நாமத்தை உச்சரிப்பது பாவிகளில் மிகப்பெரிய பாவங்கள் என்று குறிப்பிடப்படும் பாவங்களை கூட நீக்கும். நெருப்பின் ஒரு துகள் தவறுதலாக தொடப்படும் போது கூட தீக்காயத்தை ஏற்படுத்துவது போல உதடுகளை லேசாக தொட்டு பாவத்தை நீக்கும் ஸ்ரீஹரி திருநாமம். ஒருவன் தன் மனதை அமைதியாக்கி தேவி கமலையின் துணைவரை எண்ணி மனதை சீராக செலுத்தி ஒரு கண நேரமாவது தியான பயிற்சி செய்தால் செல்வத்தின் தெய்வம் அங்கே அவரிடம் நிலையாகவும் உறுதியாகவும் இருக்கும். இதுவே மிகப்பெரிய பக்திமிக்க பயிற்சி. இதுவே மிகப்பெரிய தவம். ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பாதங்களை சுத்தம் செய்யும் நீரை ஒருவர் பருகும் அனைத்து புனித தலங்களிலும் இதுவே மிகச் சிறந்தது. யக்ஞ புருஷரே, உங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நைவேத்தியத்தை பக்தியுடன் உட்கொள்பவர் மிகுந்த அறிவுள்ள மனிதராகிவிட்டார். புரோதாட்சத்தை அவர் தொடர்ந்து உள்வாங்கிக் கொண்டது போல இது நல்லது. ஒரு மனிதன் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பாதங்களை சுத்தம் செய்த தண்ணீரை சங்குகளில் எடுத்துக்கொண்டு அதன் மூலம் புனித நீராடல் செய்தால் அது நல்லது. அவர் உண்மையில் அபவிரத ஸ்நானம், புனித யாகத்திற்கு பிறகு பிரதோஷ ஸ்நானமானது செய்து கங்கை நீரில் புனித ஸ்நானம் செய்ததற்கு சமமாகும். துளசி இலைகளால் சாலக்கிராம மூர்த்தியை வழிபடுபவர் சொர்க்கத்தில் தெய்வீக பாரிஜாத மலர்களின் மாலைகளால் வணங்கப்படுவார். அவர் ஒரு பிராமணராக இருந்தாலும் சரி, ஒரு சத்திரியராக இருந்தாலும் சரி, ஒரு வைஷ்யராக இருந்தாலும் சரி, ஒரு சூத்திரராக இருந்தாலும் சரி, அல்லது ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் பக்தி கொண்ட வேறு எவராக இருந்தாலும் சரி, அவர் எல்லோரிலும் சிறந்தவர்
என்று அறியப்பட வேண்டும். ஒருவர் சந்தன குச்சி மற்றும் சக்கர குச்சியுடன் தலையில் துளசி மலர் கொத்து அணிந்து உடலில் கோபி சந்தன குச்சியின் அடையாளங்களுடன் ஒரு பக்தனை கண்டால் அவர் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுவார். வேறு எந்த பாவமும் அவரை தீட்டுப்படுத்தாது. தினமும் 12 சாலக்கிராமம் மற்றும் துவாராவதி சக்கர கற்களை வணங்குபவர்கள் ஸ்ரீவைகுந்தத்தில் மதிக்கப்படுகிறார்கள். துளசி தினமும் வணங்கப்படும் அந்த இல்லத்தை யமனின் ஊழியர்கள் ஒருபோதும் அணுக மாட்டார்கள். ஸ்ரீஹரியின் நாமத்தை உள்ளடக்கிய எழுத்துக்களை என்றென்றும் வாசிப்பவர், நெற்றியில் கோபி சந்தனத்தால் குறிக்கப்பட்டவர் மற்றும் மார்பில் திருத்துழாய் என்று அழைக்கப்படும் துளசி இலைகளால் மாலை அணிவிக்கப்பட்டவரை யமனின் சீடர்கள் ஒருபோதும் தொட மாட்டார்கள். கோபி சந்தன களிமண், துளசி இலையாகிய திருத்துழாய், சங்கம், சாலக்கிராமம் மற்றும் சக்கரம் ஆகிய 5 விஷயங்கள் ஒருவரின் இல்லத்தில் இருந்தால் அவர் பாவங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் என்ன? ஸ்ரீ மகாவிஷ்ணுவை நினைவில் கொள்ளாமல் கழித்த அனைத்து முகூர்த்தங்கள், க்ஷணங்கள், காசங்கள் மற்றும் நிமிஷங்களில் யமனால் ஒரு நபர் கொள்ளையடிக்கப்படுகிறார். 2 எழுத்துக்களை கொண்ட பகவான் ஸ்ரீஹரி என்ற பெயருக்கும் நெருப்பு தீப்பொறிகள் போல எரியும் பஞ்சுக்கும் ஒப்பிடக்கூடிய பெரும் பாவ கூட்டத்திற்கும் இடையே எவ்வளவு பெரிய வேறுபாடு உள்ளது. மதுவை கொன்ற உயர்ந்த பேரின்பமான முகுந்தனை விட்டு சென்ற வேறு யாரையும் நான் அறியவில்லை, நாடவில்லை, நினைவில் கூட இல்லை. நான் ஒருபோதும் வணங்குவதில்லை, துதிப்பதில்லை, என் விழிகளால் பார்ப்பதில்லை. ஸ்ரீஹரியை தவிர வேறு யாரையும் நான் தொடுவதில்லை, நெருங்குவதில்லை, பாடுவதில்லை. மார்பில், நீரில், பூமியில், பாதாள உலகங்களில், காற்றில், நெருப்பில், மலைகளில் வித்யாதரர்கள், அசுரர்கள், சூரர்கள், கிண்ணறர்கள், குரங்குகள், மனிதர்கள், புல், பெண்கள், குழுக்கள், கற்கள், மரங்கள் மற்றும் கொடிகள் மத்தியில் ஸ்ரீவத்ச அடையாளத்துடன் இருண்ட நிறமுடைய இறைவனை நான் எல்லா இடங்களிலும் காண்கிறேன். அனைவரின் இதயத்திலும் தம் வசிப்பிடம் உள்ளது. தாம் மட்டுமே நேரடி காட்சியாவேர். வெளியே இருந்தாலும் சரி, உள்ளே இருந்தாலும் சரி, தம்மை தவிர வேறு எங்கும் நிறைந்திருப்பதை நான் அறியவில்லை. இதை கூறிய பிறகு சிவசர்மனே துருவசுவாமி நிறுத்தினார். அவரது கண்களில் மகிழ்ச்சி தெரிந்த பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு அவரிடம் உரையாடினார். இறைவன் கூறினார், பரந்த பெரிய விழிகளை கொண்ட, பாவங்களிலிருந்து விடுபட்ட, நிலையான உறுதி கொண்ட குழந்தை துருவா, தங்கள் இதயத்தில் வளர்க்கப்பட்ட ஆசை எனக்கு தெளிவாக புரிந்துவிட்டது. உணவிலிருந்து உயிரினங்கள் உருவாகின்றன. உணவு மழையின் மூலம் வளர்கிறது. சூரியனே அந்த மழைக்கு காரணம். துருவா, தாம் சூரியனின் ஆதரவாக இருப்பீர்கள். வானத்தில் நகரும் ஒளிர்வுகளின் அமைப்பின் முழு குழுவிற்கும் கோள்கள், நட்சத்திரங்கள் போன்றவற்றின் மையமாக தாங்கள் என்றென்றும் மாறுவீர்கள். அவர்களுக்கு ஒரு முக்கிய தூண் போல அவற்றை வான்வெளி சரங்களால் ஒன்றாக பிடித்து கட்டுப்படுத்தி கல்பத்தின் இறுதி வரை அங்கேயே இருந்து ஒளிர்வுகளை சுழற்றச் செய்கிறீர்கள். முன்பு பகவான் மகாதேவரை சாந்தப்படுத்துவதன் மூலம் இந்த நிலை எனக்கு கிடைத்தது. தங்கள் தவத்தின் காரணமாக அது துருவ சுவாமியின் நிலை இப்போது தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. துருவா, அவர்களில் சிலர் 4 யுகங்களின் காலத்திற்கும் சிலர் 1 மன்வந்தரத்தின் காலத்திற்கும் இருப்பார்கள். தாங்கள் இந்த நிலையை வைத்திருப்பீர்கள் 1 கல்பத்திற்கு. துருவா, மனுவால் கூட பெறப்படாததை மற்ற மனிதர்களால் பெற இயலுமா? சக்கரர் மற்றும் பிறரால் அடைய முடியாத அந்த நிலை தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த பிரார்த்தனையால் நான் மகிழ்ச்சி அடைந்தேன். நான் தங்களுக்கு மற்ற வரங்களையும் வழங்குவேன். தங்கள் தாய் சுனீதியும் தங்கள் அருகில் இருப்பார். 3 சந்தியா வேளைகளின் போது ஒரு மனிதன் இந்த சிறந்த பிரார்த்தனையை ஒருமுகப்படுத்தவும் மன தூய்மையுடனும் கூறினால் அவரது பாவம் அழிந்துவிடும். சந்தேகத்திற்கிடமின்றி ஸ்ரீ மகாலட்சுமி ஒருபோதும் தனது இல்லத்தை விட்டு வெளியேற மாட்டார். அவர் ஒருபோதும் தனது தாயிடமிருந்து பிரிக்கப்பட மாட்டார். அல்லது அவரது உறவினர்கள் யாருடனும் அவருக்கு எந்தவிதமான பிரச்சனையும் இருக்காது. துருவ சுவாமியின் இந்த பிரார்த்தனை தகுதியானது மற்றும் பெரும் பாவங்களை அழைக்கிறது. ஒரு பிராமணனை கொன்றவர் கூட அதிலிருந்து விடுவிக்கப்படுவார். மற்ற பாவிகளை பற்றி என்ன கூறுவது? இது பெரும் புண்ணியத்தை உருவாக்கும். இது பெரும் செல்வங்களை அளிக்கும்.
இது அனைத்து துன்பங்களையும் சித்திரவதைகளையும் அடக்குகிறது. இது பெரிய நோய்களை அளிக்கிறது. மனதில் தூய்மையானவர் மற்றும் என் மீது மிகுந்த பக்தி கொண்டவர் இந்த துருவ ஜபத்தின் மந்திரத்தை எப்போதும் ஜபம் செய்ய வேண்டும். இது என்னை மிகவும் மகிழ்விக்கிறது. இந்த ஜபத்தை மகிழ்ச்சியுடன் மீண்டும் செய்பவர் அனைத்து புனித நதிகளிலும் புனித நீராடுவதன் மூலம் ஒரு மனிதன் வழக்கமாக பெறும் பலனை அடைகிறார். வேறு பல புகழ்ச்சிகள் உள்ளன, அவை என்னை மகிழ்விக்கின்றன. ஆனால் அவை துருவ ஜபத்தின் 16இல் ஒரு பங்கில் ஒரு பகுதியை கூட தகுதியற்றவை. இந்த ஜபத்தை மிகுந்த நம்பிக்கையுடனும் மகிழ்ச்சியுடனும் கேட்பதன் மூலம் ஒரு மனிதன் உடனடியாக பாவங்களிலிருந்து விடுபட்டு அவன் பெரும் புண்ணியத்தை அடைவான். துருவ ஜபத்தை ஓதுவதன் மூலம் ஒரு மகனை பெறுகிறான். ஒரு ஏழை செல்வத்தை பெறுகிறான். பக்தி இல்லாத மனிதன் பக்தி உள்ளவன் ஆகிறான். இந்த ஜபத்தின் மூலம் பல மத கொடைகளை செய்வதன் மூலமும் பல்வேறு புனித விரதங்களை கடைபிடிப்பதன் மூலமும் ஒரு மனிதன் பெரும் நன்மைகளை பெறுகிறான். அனைத்து செயல்களையும் கைவிட்டு மற்ற பல ஜபங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு அனைத்து ஆசைகளையும் பூர்த்தி செய்யும் இந்த துருவ பிரார்த்தனையை தொடர்ந்து செய்ய வேண்டும். ஸ்ரீ பகவான் கூறியருளினார், துருவனே, கவனத்துடன் இரு. மிகவும் புத்திசாலியே, தங்களுக்கு எது நன்மை பயக்கும் என்பதையும் அதன் மூலம் தங்கள் இந்த நிலை மாறாமல் இருக்கும் என்பதையும் நான் குறிப்பிடுவேன். முன்பு முக்திக்கு காரணமான விஸ்வேஸ்வரர் எப்போதும் இருக்கும் அற்புதமான வாரணாசிக்கு செல்ல நான் விரும்பினேன். அங்குதான் விஸ்வேஸ்வரர் இறக்கும் உயிரினங்களின் காதுகளில், அதாவது செவிகளில், அனைத்து பிணைக்கும் கர்மங்களையும் வேரோடு பிடுங்கக்கூடிய மந்திரத்தை கூறி அருள்கிறார். இவ்வுலகின் துயரத்திற்கு ஒரே ஒரு பரிகாரம் மட்டுமே உள்ளது. அது எல்லா வகையான துன்பங்களையும் தருகிறது. அதுதான் காசிகா என்று அழைக்கப்படும் காசி நகரம், ஆனந்த பூமிகா என்றும் அழைக்கப்படுகிறது. இது அழகானது. இது இல்லை என்ற பாகுபாடு காட்டும் உணர்வு துன்பம் என்ற பெரிய மரத்தின் விதை. அது காசியின் நெருப்பால் எரிக்கப்படும் போது துன்பத்திற்கு எங்கே காரணம்? அந்த ஆனந்த கானனம் மிக பெரிய பேரின்பத்தின் இடம். அதன் மூலம்தான் அடைய தகுதியான அனைத்தும் அடையப்படுகின்றன. அதன் பிறகு வருத்தப்படுவதற்கு எந்த காரணமும் இல்லை. தெய்வீக அமிர்தத்தின் தவமான சம்பு மூர்த்தியின் ஆனந்தத்தை கைவிட்ட பிறகு ஒரு மனிதன் வேறு எங்காவது வசிக்கிறான் என்றால் அவன் எங்கிருந்து மகிழ்ச்சியின் எழுச்சியை, அதாவது விளைவை எதிர்பார்க்க இயலும்? எதிரிகள் இல்லாமல் வேறொரு ராஜ்யத்தை ஆள்வதை விட கையில் ஒரு கிண்ணத்துடன் காசியில் உள்ள சண்டாள இல்லங்கள் நிறைந்த தெருக்களில் பிச்சை எடுப்பது நல்லது. வைகுந்த நகரத்திலிருந்து பிரபஞ்சத்தால் வணங்கப்படுவதற்கு தகுதியான விஸ்வேஸ்வரை வணங்குவதற்காக முழு பிரபஞ்சத்தாலும் வணங்கப்படும் காசிக்கு நான் தவறாமல் செல்கிறேன். 3 உலகங்களையும் பாதுகாக்கும் திறன் கொண்ட சக்கர சுதர்சனத்தை எனக்கு வழங்கிய அந்த உயர்ந்த மகேசரை என்னில் உள்ள பெரும் சக்திக்கு காரணம். முன்பு ஹரன் பெரு விரலின் நுனியில் உள்ள கோடுகளில் இருந்து எழும் ஒரு சக்கரத்தை உருவாக்கி என்னை நடுங்க வைத்த தைத்திய ஜலந்தரனை கொன்றார். தாமரை போன்ற கண்ணால் இறைவனை வணங்குவதன் மூலம் அந்த சக்கரத்தை நான் பெற்றுள்ளேன். சுதர்சனன் என்ற இந்த சக்கரம் தைத்தியர்களின் படைகளை அடக்குகிறது. தீய சக்திகளை விரட்டி தங்களை பாதுகாக்க அந்த சக்கரம் என்னால் முன்னால் அனுப்பப்பட்டது. அதன் பிறகுதான் நான் இங்கு வந்தேன். இப்போதுதான் நான் விஸ்வேஸ்வரரை தரிசிக்க காசிக்கு செல்கிறேன். இன்று கார்த்திகை மாதத்தில் ஒரு பெரிய யாத்திரை நடைபெறுகிறது. அது மிகுந்த புண்ணியத்தை அளிக்கிறது. ஒரு மனிதன் வடக்கு நோக்கி ஓடும் கங்கை நதியில் புனித நீராடி கார்த்திகை மாதத்தில் 14ஆம் நாளில் விஸ்வேஸ்வரரை தரிசித்தால் அவன் ஒருபோதும் துன்பத்தின் மனித உலகத்திற்கு திரும்பி வருவதில்லை. இதை கூறிவிட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்த துருவனை கருடன் மீது ஏற்றி பகவான் ஸ்ரீஹரி உடனடியாக வாரணாசியை அடைந்தார். அங்கு சம்ஹார மூர்த்தியான சிவபெருமான் இருக்கிறார். பஞ்சக்ரோஷியின் புறநகர் பகுதியை 10 மைல் சுற்றளவு உள்ள வரம்பு அடைந்த பிறகு பகவான் ஜனார்த்தனர் கருடனிலிருந்து கீழே இறங்கினார். துருவசுவாமியை கையால் பிடித்து கொண்டு மணிகர்ணிகாவில் ஸ்நானம் செய்து விஸ்வேஸ்வரரை வணங்கினார். பின்னர் துருவசுவாமிக்கு ஏதாவது நன்மை செய்ய விரும்பி பகவான் அவரிடம் கூறினார்,
மூன்று உலகங்களிலும் உன்னை நிலைநிறுத்துவதற்கு முடிவில்லாத புண்ணியம் பெறுவதற்காக அபிமுக்தரின் புனித தலத்தில் ஒரு லிங்கத்தை இங்கேயே கவனமாக நிறுவுங்கள். 1,000,000 லிங்கங்களை வேறு இடத்தில் நிறுவுவதன் மூலம் கிடைக்கும் பலன் இங்கே ஒரே ஒரு லிங்கத்தை நிறுவுவதன் மூலம் கிடைக்கும். காலத்தின் காரணமாக இங்குள்ள இடுபாடுகளை யாராவது சரி செய்தால் அது பிரளய காலத்தில் கூட நன்மை முடிவடையாது. இங்கே பணத்தை செலவழித்து சிவபெருமானுக்கு அரண்மனை கட்டுவதில் வெறுப்பு கொள்ளாதவன், உண்மையில் மிகுந்த புண்ணியம் கொண்டு 1 யோஜனை வரை நீட்டிக்கப்பட்ட முழு மேருவையும் நன்கொடையாக அளித்தவன், இந்த புனித தலத்தில் யாராவது தனது திறனுக்கு ஏற்ப கிணறுகள், குளங்கள் அல்லது ஏரிகளை தோண்டினால் அவரது புண்ணியம் வேறு இடங்களில் செய்வதன் மூலம் பெறப்படுவதை விட 100 மில்லியன் மடங்கு அதிகமாகும். வழிபாட்டிற்காக ஒரு மனிதன் இங்கே ஒரு அழகான மலர் தோட்டத்தை வளர்த்தால் ஒவ்வொரு மலரிற்கும் அவர் பெறும் பலன் ஒரு தங்க மலரை விட அதிகமானதாகும். யாராவது இங்கே ஒரு பிரம்மபுரியை, பிராமணர்களின் பகுதியை உருவாக்கி அதை 1 வருடத்திற்கு உணவு ஏற்பாடுகளுடன் பிராமணர்களிடம் ஒப்படைத்தால் அவருக்கு கிடைக்கும் பலனை கேட்பீராக. கடலின் நீர் வறண்டு போகலாம், பூமியில் திரஸ்ரேணுக்கள், தூசி துகள்கள் அழிந்து போகலாம். ஆனால் சிவலோகத்தில் தங்கியிருக்கும் பக்தரின் தகுதிக்கு எந்த அழிவும் இல்லை. யாராவது மடங்களை கட்டி அவற்றை வாழ்க்கை துணையுடன் துறவிகளிடம் ஒப்படைத்தால் அவருக்கும் முன்பு கூறப்பட்ட பலன் கிடைக்கும். சிறந்த மற்றும் தகுதியான சடங்குகளை செய்த பிறகு ஒரு மனிதன் அதன் பலனை விஸ்வேஸ்வரருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அவர் ஒருபோதும் உலக இருப்பு என்ற பயங்கரமான கடலுக்கு திரும்புவதில்லை. இந்த உலகில் நான் அனந்தன் என்று பாடப்படுகிறது. ஆனால் காசியின் நல்ல குணங்களின் முடிவு எனக்கு கூட கிடைக்கவில்லை. எனவே துருவனே, ஒருவர் காசியில் நிரந்தர வாசஸ்தலத்தை கவனமாக நாட வேண்டும். மனிதன் காசியிலிருந்து பெற்ற தானத்தின் பலனானது நிச்சயமானதாகும். கணங்கள் கூறின. இவ்வாறு துருவ சுவாமிக்கு அறிவுரை கூறிய பிறகு கருட சின்னம் கொண்ட இறைவன் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். பின்னர் துருவ சுவாமி வைத்தியநாதருக்கு அருகில் ஒரு லிங்கத்தை நிறுவினார். அவர் ஒரு பெரிய அரண்மனையை கட்டி அதன் முன் ஒரு புனித குழியை அமைத்தார். விஸ்வேஸ்வரரை வழிபட்ட பிறகு அவர் திருப்தி அடைந்து இல்லத்திற்கு சென்றார். துருவேஸ்வரரை வழிபட்டு துருவ வைகுந்தத்தில் நீர்பானங்களை வழங்குவதன் மூலம் ஒரு மனிதன் அனைத்து இன்பங்களும் நிறைந்த துருவ உலகத்தை அடைகிறான். துருவ சுவாமியின் சிறந்த கதையை படித்து கூறி மற்றவர்களை படிக்க வைப்பவர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உலகத்தை அடைந்து ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் விருப்பத்திற்குரியவனாகிறான். துருவ சுவாமியின் கதையை சாதாரணமாக நினைவில் கொண்டாலும் ஒரு மனிதன் பெரும் புண்ணியத்தை அடைவான். அவன் ஒருபோதும் பாவங்களால் தாக்கப்பட மாட்டான். 21ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.